ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கொடி படத்தோட படம் வந்தப்ப எந்த அளவு தாக்கத்தை பிடிச்சோ அது இப்பயுமே மீம்ஸில் போயிட்டு தான் இருக்கு. இப்போ நடக்கிற பொலிட்டிக்கல் இதுக்கு எப்பயுமே அந்த படத்தோட ரெஃபரன்ஸ் வந்து ஏதாவது ஒன்று வந்துகிட்டே இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு சோஷியல் மீடியா பார்க்கும்போது எப்படி இருக்கும் உங்களுக்கு? இல்லை எப்படி இருக்கும், நம்ம படத்து கண்டென்ட் வேற, அதை இவங்க வேற ஒன்று யூஸ் பண்ணுறாங்களேன்னு நினைக்கும் போது கொஞ்சம் டேமேஜிங்காக நமக்கு என்னன்னா எதுக்குப்பா தேவையில்லாமல் இதெல்லாம் பண்ணுறீங்கன்னு தான் தோணும். ஓகே, ஆமாமா, டெஃபினட்டா பார்ப்போம் இல்லையா. ஓகே 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 ஓகே. ஏன்னா as a creator நம்ம ஒன்று யோசிச்சு வச்சிருப்போம். ஆமா, பட் இவங்க மீம்ஸுக்குனால எந்த வேலை பண்ணுவாங்க அப்படின்னு அதனால தான் கேள்வி கேட்டேன். ஓகே சார், ஓகே. ஸோ அதே மாதிரி வந்துட்டு இப்போ வந்து ஆடியன்ஸை தேட்டருக்குள்ளே கொண்டு இப்போ ஏன்னா உள்ளே கொண்டு வந்து படம் பார்க்க வைக்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு டாஸ்க் தான். படம் நல்லா இருக்கு, நல்ல படம் மாற்றணும், உள்ளே கொண்டு வந்து உட்காரதுக்கு ஒரு பெரிய டாஸ்க். அப்படிங்கும் போது இந்த படத்துக்கு ஆடியன்ஸ் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வரலாம் சார் உள்ளே வரவங்க? ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி ட்ரெய்லர்லேயே வந்து ஒரு ஸ்டண்ட் கொடுத்துட்டீங்க. அப்படிங்கும்போது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் பில்ட் ஆகும். இப்போ ஆர்எஸ் செந்தில்குமார் மேல ஒரு ஒரு ப்ரெஷர் உண்டாகும். அப்படிங்கும்போது அவங்க என்ன நினைச்சு உள்ள வரலாம்? இல்லை, நம்ம டீசர் எல்லாத்துலேயும் காட்டின மாதிரியான ஒரு ஃபாஸ்ட் பேஸ்டு ஒரு ஆக்ஷன் ஃபில்ம் வித் ஃபேமிலி வேல்யூஸ், ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ், நீட்டான ஒரு ஸ்கிரிப்ட், இது எல்லாமே இருக்கும். ஓகே, ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு 2 hours 15 minutes தான் படமே. ஸோ உங்களுக்கு ஒரு என்டர்டெய்னிங்காக ஃப்ரம் ஷார்ட் 1லேருந்து எண்டு வரைக்கும் வாட் நெக்ஸ்ட் ஃபேக்டரோட போகிற மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ இது எல்லாமே ஆடியன்ஸை இன்ட்ரெஸ்ட் பண்ணும். உங்களோட அந்த 2 hours 15 minutes வந்து வேல்யூ பண்ணுறோம் நாங்கள். வந்து அதை நீங்கள் கொடுக்குற 200 rupees-ஐயும் 200 rupees-க்கான ஒரு ப்ராடக்டாக இது இருக்கும் அப்படின்ற ஒரு அஷூரன்ஸ். That's so sweet. That's so sweet and so humble.